அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. தானமே பண்ணக்கூடாத ஒரு பொருள் உப்பு அப்படிமா. தானமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் உப்பு. அந்த உப்பு தானம் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லா மனிதருக்கும் சொல்லியிருக்கிறது உண்மைதான். ஆனால் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, போராடி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, போராடி கொண்டிருக்கிறேன். தொழில் ஸ்ட்ரக்கப்பிங் இருக்கு, கஷ்டமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு அப்படின்னு மனித வாழ்க்கையில் நினைக்கக்கூடியவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உப்பை தானம் பண்ணலாம். உப்பை எப்ப தானம் பண்ணணும்? உப்பை என்ன சொன்னா, திங்கட்கிழமை ஒரு பாக்கெட் உப்பை நீங்கள் தானம் செய்தீர்கள் என்று சொன்னார். தானம் செய்தனா யாரும் கையில எல்லாம் கொடுக்காதீங்க. கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆஃப் வியூகத்துல யாரும் தர்மத்தை வாங்குவதற்கு தயாராக இல்லை. உண்மையாவே சொல்றேன். காரணம் அந்த அளவுக்கு எல்லாம் மனிதன் வளர்ச்சியில தான் இருக்கான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த உப்பை விநாயகர் கோயிலில் கொண்டு ஒரு பாக்கெட்டு ஒரு திங்கக்கிழமை எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக உப்பை வச்சுட்டு வந்துடும். ஒரு பாக்கெட்டை வச்சுட்டு வந்துடும். வச்சுட்டு அது மேல ₹1 தெச்சனையை வச்சுட்டு வந்துருங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. யாரோ ஒருத்தர் எடுப்பான், யாரோ ஒருத்தன் எடுக்கத்தான் போறான். அப்ப எடுக்க போகும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னா, கர்மாக்கள் குறையும். உப்பு தானத்தை திங்கட்கிழமை கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்ப உப்பு தானத்தை திங்கட்கிழமை நீங்கள் பண்ணி வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த அழுக்கு என்று சொல்லக்கூடியது ஒன்று கண்டிப்பாக குறையும். பிரச்சனை தன்மைகள் கண்டிப்பாக குறையும். அப்ப மனித வாழ்க்கையில் உப்பு தானம் என்பது ஒரு சிறந்த துன்மார்க்கத்தில் இருந்து நம்மளை மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி உப்பு. இதை எந்த ஒரு மனிதன் உப்பு தானம் திங்கட்கிழமை உண்மையாகவே அவன் பெரிய போராட்டக்காரனாக இருந்தால் வாழ்க்கையில் இப்படி போராடிட்டே இருக்கேன், நான் என்ன பண்றது அப்படின்னா, உப்பும் அந்த உப்பு பாக்கெட்டு மேல ₹1 தட்சணையும் வச்சு விநாயகருக்கு தானம் பண்ணு. அவர் எந்த தானத்தையும் ஏற்றுக்கிடுவார். ஏற்றுக்கிட மாட்டேன்னு சொல்லவே மாட்டார். அப்ப நீங்கள் தயவு செய்து உப்பு தானம் செய்வதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அல்லது என்ன சொல்லணும்னா, ஜீவசமாதியில் இருக்கின்ற அன்னதான கூடத்திற்கு ஒரு 11 பாக்கெட் உப்பு வாங்கி தானம் பண்ணுங்க. அது திங்கட்கிழமையா தான் தானம் பண்ணணும். திங்கட்கிழமை 11 பாக்கெட் 11 பாக்கெட் உப்பு பாக்கெட் வாங்கி நீங்கள் தானம் பண்ணுங்க. ஏன்னா கோவில்களில் அதிகமாக மடப்பள்ளிகளில் உப்பு பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இறைவனுக்கு எப்பயுமே உப்பு இல்லாத சாதம் தான் நிவேதானமா வைப்பாங்க. அப்ப நாம் என்ன செய்யணும்னா, ஜீவ சமாதிகள் அன்னதான கூடங்கள் இருக்கு இல்லையா, அந்த இதற்கு 11 பாக்கெட் நீங்கள் வாரமும் தானம் பண்ணலாம், மாசமும் தானம் பண்ணலாம். இப்படி தானம் பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் சங்கடங்களும் தீரும். அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. 100% உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். அதே சமயத்தில் வியாழக்கிழமை என்ன தானம் பண்ணணும் அப்படின்னா, மஞ்சள் கிழங்கு, விரலி மஞ்சள் பொடி. இது எல்லாவித காரிய தடை, எல்லாவித கஷ்டங்கள், எல்லாவித பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு என்று சொன்னால், இந்த மஞ்சக்கிழங்கு பிளஸ் விரலி மஞ்சள் பிளஸ் இது எதுன்னா மஞ்சப்பொடி பாக்கெட்டு. இது ரெகுலராக எந்த ஒரு மனிதன் வியாழக்கிழமை இந்த 2 போதும் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய சக்தி உண்டு.
ஏன்னா இது இது இந்த கர்மாவை வந்து முதல்ல பேசுவதற்கு துணியணும். ஆமா, கண்டிப்பாக வந்து பல பேருடைய கர்மாவை தீர்ப்பதற்கு வழி சொல்லக்கூடிய ஜோதிடர் வந்து பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப இது வந்து ரொம்ப இலகுவான ஒரு விஷயம். இன்னைக்கு யாராவது என்ன சார் ஒரு பொருத்தமாக வர்றவங்க கூட கூட நீங்க சொல்லுங்க சார் பொருத்தம் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்பான். இப்போ படக்குன்னு வந்து என்ன சார் அட்வான்ஸை கொடுப்பா கல்யாணத்தை முடிச்சிருவான். அந்த மாதிரி ஜோதிடருடைய நிலைமை வார்த்தை சொல்லுவதற்கு தயாரா இருக்க. நீங்க சொல்லுங்க நாங்க முடிச்சிடறோம் அப்படிமா. ஆமா, இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன சொன்னா ஜோதிடருக்கு வந்து பங்கம் வந்து விடக்கூடாது என்பதற்காக இதெல்லாம் சொல்லுவது கிடையாது. சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்னு இது பாதிக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப நமக்கு இறையர்கள் வந்து கடவுளுடைய அந்த அனுகிரகம் இருக்கிற காரணத்தினால அதை பற்றியெல்லாம் எப்பயுமே வருத்தப்பட மாட்டோம். எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு 100 பேரோ 200 பேரோ 500 பேரோ 1000 பேரோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மாற்றங்களுக்கு உண்டான வழிமுறைகளை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும். அப்ப பயன்படுத்த முடியும் என்று சொல்லி வருகின்ற காரணத்தினால இந்த அற்புதமான விஷயமாகி உப்பு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமை மஞ்சள் பொடி விரலி மஞ்சள் கிழங்கு தானம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கஷ்டங்களையும் போக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க வாழ்க வளமுடன். வணக்கம்.